ஹாய்ங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஈரல் வறுவல் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. சோம்பு கொஞ்சம் போட்டு பெரிய வெங்காயம், மிளகா 4-5 மிளகா காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிவிட்டுங்க. ஈரல் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கிவிட்டு மசாலாவெல்லாம் போட்டுக்கலாங்க. கறி மசாலா, மஞ்சத்தூள் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி நல்லா கறி முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. மூடி போட்டு நல்லா வேக விடணுங்க. அந்த தண்ணி நல்லா சுண்டிடணும். அப்போ தான் நல்லா கறி நல்லா வேகும். இதில் வந்து நான் இன்னும் நான் சேர்க்கலைங்க. முதலே உப்பு போட்டால் அது ஒரு மாதிரியே இதாக இருக்குங்க. இப்போ தண்ணி சுண்டினதுக்கப்புறம் உப்பு போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ உப்பு போடணுன்னு நம்மளுக்கு தெரியுங்க. இப்போ தேவைக்கு அளவுக்கு உப்பு போட்டேங்க. கொஞ்சம் நேரம் அடுப்பில் விட்டு எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்ததும் அவ்வளோதாங்க, ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், மூடி வச்சிடலாங்க. வாங்க அடுத்தது சாப்பாடு எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேங்க. நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவேங்க. 2 டம்ளருக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றுவேங்க. குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சுருவேங்க. இப்போ ஈரல் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ரசம் எப்படி வைக்கணும்னு வாங்க பார்க்கலாம். 2 கட்டி பூண்டு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகா வந்து ஒரு 4-5 மிளகா காரத்துக்கு தேவையான அளவுக்கு. இது ரசப்பொடி வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சங்க. இதை நல்லா கொரகொரப்பாக அடிச்சுக்கணுங்க மிக்சியில். இப்போ சட்டியில் தேவைக்கு அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடுகெல்லாம் பொடிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கோம்லங்க அந்த மசாலா, அதை எடுத்து எண்ணெயில் நல்லா போட்டுக்கலாங்க. எண்ணெயிலே நல்லா எண்ணெய் பிரியும்படி நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. வதக்க நல்லா வாசனையாக இருக்குங்க. கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியலைங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் போட முடியல. இனிமேல் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேங்க. பாருங்கள், மசாலாவெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு கரையும்படி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ ரசம் வந்து நல்லா லைட்டாக நுர வர அளவுக்கு விட்டு இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு கப்பில் ஊற்றி வச்சா அவ்வளோதாங்க. ஈரல் வறுவல், ரசம், சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம்.